கிராவிடேஷன் டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस கண்டினியூ பண்ணிக்கலாம் பாருங்க. The work done to raise a mass m from the surface of the earth to a height h which is equal to the radius of the earth is dash னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு பாடியை வந்து நம்ம என்ன பண்ணோம், எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து ரைஸ் பண்ணோம். எவ்வளவு ஹைட் ரைஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து ரைஸ் பண்ணணும். மாஸ் ஆஃப் தி பாடி m இருக்கு. ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் g ன்னு எடுத்துக்கலாம். So for that how much work should be done னு கேட்டிருக்காங்க. சோ இது சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து இதுதான் எர்த்னு எடுத்துக்கப்போ இது எர்த்னு எடுத்துட்டோம். மாஸ் ஆஃப் தி எர்த் கேபிட்டல் M எடுத்துங்க, ரேடியஸ் ஆஃப் தி எர்த் கேபிட்டல் R னு எடுத்துங்க. ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி ஆஃப் தி எர்த் அட் தி சர்ஃபேஸ் வந்து g ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாடியை வந்து சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்ல இருந்து சர்டன் ஹைட் மேல கொண்டு போறோம், h ஹைட் கொண்டு போறோம். இந்த h is equal to radius of the earth எவ்வளவு ஹைட் கொண்டு போறோம். அப்படி கொண்டு போனோம்னா எவ்வளவு ஒர்க் டன் பண்ணணும் அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஒர்க் டன் டு ரைஸ் தி மாஸ் m னு கேட்டிருக்காங்க. சோ இந்த ஃபைனல் பொசிஷன் வந்து 0.1 எடுத்துங்க, இனிஷியல் பொசிஷன் 0.1 எடுத்துங்க. ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜினா ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு போட்டுக்கலாம். ஜெனரலா பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா மைனஸ் g into m1 m2 divided by r distance between centers of two body ன்னு போடுவோம். சோ இனிஷியலா டிஸ்டன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு, இனிஷியலா சர்ஃபேஸ்ல இருந்ததுனால இனிஷியல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் r எடுத்துங்க. ஃபைனல் டிஸ்டன்ஸ் between these masses இந்த ஸ்மால் m க்கும் சென்டர் ஆஃப் தி எர்த் எடுத்தோம்னா எவ்வளவு வரும்னா ஃபைனல் டிஸ்டன்ஸ் வந்து r2 that is equal to r plus h ன்னு போட்டுக்கணும். கரெக்ட்டுங்களா? h வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க r, so that r2 is equal to எவ்வளவு வரும்னு சொல்லுங்க, r plus r, r2 equal to 2r அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இப்போ வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மைனஸ் g m மாஸ் ஆஃப் தி எர்த் கேபிட்டல் M, மாஸ் ஆஃப் தி பாடி ஸ்மால் m டிவைட் பை டிஸ்டன்ஸ் வந்து 2r. சரிங்களா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர்ஸ் ஆஃப் தி பாடிஸ் மைனஸ் போட்டு மைனஸ் ஆஃப் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு பாத்தீங்கன்னா gm into m divided by என்ன போடலாம்ப்பா r ன்னு போட்டுக்கலாம். ஓகே, இதுதான் ஒர்க் டன். இதை சிம்பிளை பண்ணணும். இப்போ சிம்பிளை பண்றதுக்கு என்னென்ன காமன் எடுக்கலாம் பாருங்க. இதுல ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு நம்ம இதுல இந்த gmm by r காமனா எடுத்துக்கலாம். இங்கே gmm by r காமனா எடுக்கலாம். அப்ப gmm by r காமனா எடுத்தீங்கன்னா அப்ப இங்க என்ன இருக்கு, மைனஸ் 1/2 இருக்கு. இங்க வந்து இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஓகே, பிளஸ் 1 போட்டுங்க. பிளஸ் 1ல மைனஸ் 1/2 போனா என்ன வரும், 1/2 வரும். சோ தட் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு gm into m டிவைட் பை r னு போட்டுட்டு இன்டு 1/2 னு போட்டுக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். அதுக்கு என்ன ஃபார்முலா, g is equal to gm divided by r square னு தெரியும் இல்லையா? இதுல இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம் சொல்லுங்க, கேபிட்டல் gm is equal to gr square னு போட்டுக்கங்க. அப்படின்னா இந்த gm பிளேஸ்ல நம்ம gr square னு போட்டுக்கலாம். அப்படி போட்டீங்கன்னா என்ன வரும், gr square divided by r into m into 1/2 னு வந்துருது. இந்த ஸ்கொயரும் r கேன்சல் பண்ணிருங்க. சோ ஒர்க் டன் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, mgr by 2 னு வந்துருது. என்ன வருது, mgr by 2 னு வந்துருது. ஓகேங்களா? சோ தட் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா mgr by 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம ஆன்சர்ல எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம் பாருங்க. சோ இது வந்து 32க்கு வந்து fourth ஆப்ஷன் கரெக்ட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. At what height from the surface of earth the gravitational potential and the value of g are minus 5.4 into 10 power 7 joule per kilogram and 6 meter per second square respectively. Take the radius of the earth as 6400 kilometer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. சோ இப்போ வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் மைனஸ் 5.4 into 10 power 7 கொடுத்திருக்காங்க. g வந்து 6 கொடுத்திருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து 6400 கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த வேல்யூஸ் வந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கும்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ அப்ப இத சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ இது எர்த்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து கேபிட்டல் R னு எடுத்துங்க. இப்போ ஒரு இது பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் ஹைட் வந்து h ஹைட் இருக்குன்னு வெச்சீங்க. இந்த பாயிண்ட்க்கும் சென்டர் ஆஃப் தி எர்த்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் r னு எடுத்துங்க. இந்த ஸ்மால் r = r + h னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் என்னப்பா ஃபார்முலா, மைனஸ் gm by r ஸ்மால் r. ஆக்சலரேஷன் டு கிராவிட்டிக்கு என்ன வரும் ஃபார்முலா, gm by r ஸ்கொயர் ஸ்மால் r ஸ்கொயர் அப்படின்னு போடுங்க. ஒரு சர்டன் ஹைட்ல, அதாவது ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி சர்டன் ஹைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன், ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 டிவைட் பண்ணுவோம். டிவைட் ஈக்குவேஷன் 1 by 2. அப்படி பண்ணா பொட்டன்ஷியல் டிவைட் பை ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி சர்டன் ஹைட் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, மைனஸ் gm by ஸ்மால் r ஹோல் டிவைடட் பை போடுறதுக்கு என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ r ஸ்கொயர் டிவைட் பை gm னு போட்டுக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஓகேப்பா. இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க, இந்த gm கேன்சல் ஆயிடுச்சு, ஒரு r கேன்சல் ஆயிருக்கு.
இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன்ல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. v வேல்யூ, g வேல்யூ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ r கிடைச்சிரும். சோ r is equal to நமக்கு -v/g ன்னு கிடைச்சிருக்கு. கரெக்ட்டா? v எவ்வளவு கொடுத்திருக்காங்க? -5.4 × 10⁻7. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருமா? சோ 5.4 × 10⁻7 அப்படின்னு எடுத்துக்கங்க. டிவைட் பை g எவ்வளவு கொடுத்திருக்காங்க? g வந்து 6 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ டிவைட் பை 6 ன்னு போட்டுங்க. சோ இது 6 ன்னு போட்டாச்சு. சோ இப்போ வந்து சிம்ப்ளை பண்ணுங்கப்பா. இத சிம்ப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? r கிடைக்கும். சரிங்களா? சோ r கிடைக்கும். இந்த r வந்து 5.4 × 10⁻7 divided by 6 ன்னு வந்திருக்கு. ஓகேவா? சோ இந்த 5.4 எப்படி எழுதிக்கலாம்? 54 × 10⁻6 ன்னு போட்டுட்டு டிவைட் பை 6 ன்னு போட்டுறலாம். இந்த 6 உம் 54 உம் கேன்சல் பண்ணா எவ்வளவு வருது? 9 வருது. கரெக்ட்டுங்களா? அப்போ 9 × 10⁻6 ன்னு வந்துருச்சு. இந்த ஸ்மால் r நம்ம r plus h ன்னு எழுதிக்கலாமா? r plus h ன்னு எடுத்துங்க. அப்ப h is equal to 9 × 10⁻6 minus r ன்னு போட்டுக்கலாம். இந்த r ன்றது எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 6400 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. r எவ்வளவு சொல்லியிருக்காங்க? r வந்து 6400 கிலோமீட்டர். அப்ப r வந்து 6400 கிலோமீட்டர் எப்படி எழுதிக்கலாம்? 6.4 × 10⁻6 ன்னு போட்டுக்கலாமா? ஏன்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு 10⁻3 மீட்டர்னு போட்டுக்கலாம். அப்படி போட்டோம்னா h is equal to 9 × 10⁻6 ன்னு போட்டு minus r வந்து 6 × 10⁻6.4 சாரி 6.4 × 10⁻6 ன்னு போட்டுக்கலாம். இப்போ 9 ல 6.4 கழிங்க. இது 6.4 பா. 9 ல 6.4 கழிச்சா என்ன வரும் பாருங்க ஆன்சர் 2.6 வருமா? அப்ப 2.6 × 10⁻6 ன்னு போட்டுக்கலாம். அப்ப இது எப்படி எழுதலாம்? 2600 போட்டு into 10⁻3 மீட்டர் போட்டுக்கலாம். 10⁻3 மீட்டர் எப்படி போடலாம்? கிலோமீட்டர் போட்டுக்கலாம். அப்ப 2600 கிலோமீட்டர். சோ இப்போ எந்த ஆன்சர் வருது பாருங்க? ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாங்களா? ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. Infinite number of bodies each of mass 2 kg are placed on x axis at distances 1 meter, 2 meter, 4 meter, so on 8 meters, so on respectively from the origin. The resulting gravitational potential due to this system at the origin will be dash ன்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ வந்து நிறைய மாசஸ் வந்து each mass 2 kg இதை எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஆரிஜின் x = 0 ன்னு வெச்சீங்க. அடுத்து x = 1 மீட்டர் இருக்கு இல்லையா? அங்க வந்து 2 kg பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து x = 2 மீட்டர் இந்த பிளேஸ்ல 2 kg பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து x = 4 மீட்டர் இந்த பிளேஸ்ல 2 kg இந்த மாதிரி so on பிளேஸ் பண்ணிட்டே போயிருக்காங்க. அப்ப வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் ஆரிஜின் எவ்வளவு கேட்டிருக்காங்க. நமக்கு ஜெனரலா ஃபார்முலா என்ன தெரியும்? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? டியூ டு குரூப் ஆஃப் மாஸ் அல்ஜிபிரிக் சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டியூ டு இண்டிவிஜுவல் மாசஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். கரெக்ட்டா? பிளஸ் so on எழுதிக்கலாம். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா? -gm/r அப்படின்னு போட்டுக்கணும். அப்படி போட்டோம்னா அப்ப என்ன வந்துருது பாருங்க? v1 வந்து -gm divided by r வந்து 1 மீட்டர். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஆரிஜின்ல இருந்து 1 மீட்டர் இருக்கு. செகண்ட் கேஸ்க்கு வந்து எவ்வளவு மீட்டர்ல இருக்கு? டிஸ்டன்ஸ் 2 மீட்டர்ல இருக்கு. அப்போ -gm/2. தேர்ட் கேஸ் எவ்வளவு இருக்கும்? டிஸ்டன்ஸ் gm/4. அதாவது டிஸ்டன்ஸ் வந்து gm/4. 4 டிஸ்டன்ஸ் வந்து 4. இப்படி பிளஸ் so on இருக்கு. இதுல என்னப்பா காமன் எடுக்கலாம்? இதுல என்ன காமன் எடுக்கலாம்? -g × m காமன் எடுத்துக்கலாம். பிராக்கெட் குள்ள என்ன இருக்கு? 1 plus 1/2 plus 1/4 plus so on இருக்கு. இப்படி so on இருக்கு. இப்போ இது எந்த ப்ரோக்ரஷன்ல இருக்கு பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கு. ஜிபி ல இருக்குப்பா. ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கு. எப்படி ஜிபி ல இருக்குன்னு சொல்றேன்னா அந்த காமன் ரேஷியோ சேமா இருக்கு. பாருங்க 1/2/1 வந்து 1/2 வருது. 1/4 divided by 1/2 வந்து 1/1 வருது. அப்ப காமன் ரேஷியோ வந்து 1/2 வந்திருக்கு. இது வந்து இன்ஃபைனைட் ஜிபி. இது வந்து இன்ஃபைனைட் ஜிபி. இன்ஃபைனைட் ஜிபி ல சம் ஆஃப் இன்ஃபைனைட் டர்ம்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டர்ம் டிவைட் பை 1 மைனஸ் காமன் ரேஷியோ போடுங்க. அப்ப இந்த ரவுண்ட் பண்ணிருக்கேன் இல்லையா? இதை மட்டும் ரவுண்ட் பண்ணி இந்த வேல்யூ மட்டும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். அந்த வேல்யூ மட்டும் என்ன வரும் பாருங்க? ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து 1 ன்னு வந்துருதா? டிவைட் பை 1 மைனஸ் காமன் ரேஷியோ. காமன் ரேஷியோ எவ்வளவு? 1/2. இந்த 1 மைனஸ் 1/2 என்ன வரும்? 1/2 வரும். அப்ப s is equal to என்ன வரும்? இந்த 1/1/2 இந்த 2 மேல போயிருமா? அப்படின்னா s is equal to 2 ன்னு வந்துருது. சோ இதுல இருந்து என்ன புரிஞ்சு நமக்கு? இந்த சம் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த சம் இங்க பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த சம் பண்ணதுக்கு மட்டும் எவ்வளவு வரும்னா 2 ன்னு வருது. சோ இப்போ இந்த ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். அப்ப v = என்ன வந்திருக்கு? 2 × -2 × gm ன்னு போட்டுக்கலாமா? 2 × gm போட்டுக்கலாம். ஏன்னா இந்த gp ல இருக்கிறது எல்லாம் சம் பண்ணது 2 ன்னு கிடைச்சது. இப்போ மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க क्वेश्चनல? ஒவ்வொரு மாஸும் 2 kg கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க 2 ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த 2 × 2 எவ்வளவு வரும்? 4 வரும். சோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் -4 × g அப்படின்னு எழுதிக்கலாமா? சோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் என்ன ஆன்சர் வந்திருக்கு? -4 × g ன்னு நம்ம செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எழுதிக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. A body of mass m is taken from the earth's surface to a height equal to twice the radius of the earth. The change in potential energy of the body will be கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க?
ஒரு பாடியை வந்து எங்க இருந்து கொண்டு போறீங்க? இந்த போன क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் புரிஞ்சு. ஓகேவா? இப்போ இந்த क्वेश्चन பாருங்கப்பா. இப்போ வந்து ஒரு பாடி இது எர்த்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இது எர்த். இதுக்கு ரேடியஸ் வந்து கேபிட்டல் R னு எடுத்துக்கலாம். மாஸ் ஆஃப் தி எர்த் கேபிட்டல் M எடுத்துங்க. இப்போ இந்த பாடி எங்க கொண்டு போறோம்? 2 தி ரேடியஸ். ஹைட் வந்து 2 தி ரேடியஸ் ஆஃப் எர்த் கொண்டு போறோம். அப்போ ஹைட் வந்து 2 தி ரேடியஸ் இப்படி கொண்டு போயிருக்கும். இதுதான் ஃபைனல் பொசிஷன். ஓகேவா? சரி. அப்ப இனிஷியல் பொசிஷன், இனிஷியல் டிஸ்டன்ஸ் எங்க இருந்திருக்கு? பாடி வந்து R1 is equal to சர்ஃபேஸ்ல இருந்தனால R னு எடுத்துங்க. ஃபைனல் பொசிஷன் எங்க இருக்கு பாருங்க. ஃபைனல் பொசிஷன் R2 equal to R plus H போடும். இந்த R plus H. அப்போ R plus 2R வருமா? அப்போ ஃபைனல் பொசிஷன் எவ்வளவு வரும்? 3R. 3R டிஸ்டன்ஸ் வந்துருக்கு. ஓகே. இப்போ நம்ம சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டிருக்காங்க. அப்போ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? G into mass of the earth into mass of the body divided by initial distance R1 போட்டுருங்க. மைனஸ் வரும் ஃபார்முலால. மைனஸ் இது வந்து என்னது? ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு R2 போடுங்க. ஃபைனல் டிஸ்டன்ஸ் R2. இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு மைனஸ் GM into M divided by R1 போட்டுக்கலாம். இதுல என்னென்ன காமன் எடுக்கலாம்? GM காமன் எடுத்துட்டோம்னா மைனஸ் 1 by R2 இருக்கு. இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் வருமா? அப்ப பிளஸ் 1 by R1. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். எப்படி? ஆல்ரெடி உங்களுக்கு GR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு G into கேபிட்டல் M தெரியும் இல்லையா? அப்ப இந்த GM பிளேஸ்ல என்ன பண்ணலாம்? GR ஸ்கொயர். அது GR ஸ்கொயர் போட்டுருங்க. இந்த M அப்படியே போட்டுருங்க. இந்த மைனஸ் 1 by R2. R2 எவ்வளவு வந்திருக்கு? 3R. சோ 3R னு போட்டுருங்க. பிளஸ் இங்க 1 by R1 எவ்வளவு? 1 by R அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா அந்த R மட்டும் காமனா எடுத்துங்க. அப்ப mgr ஸ்கொயர் டிவைட் பை R னு போட்டுட்டு இங்க மைனஸ் 1 by 3 பிளஸ் 1. 1ல மைனஸ் 1 by 3 போட்டா என்ன வரும்? 2 by 3 வரும். இந்த ஸ்கொயரும் ஆரும் கேன்சல் பண்ணிருங்க. அப்ப சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு வருது பாருங்க. சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி 2 by 3 டைம்ஸ் ஆஃப் mgr. அப்ப எத்தனை டைம்ஸ் ஆஃப் mgr? 2 by 3 டைம்ஸ் ஆஃப் mgr னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. சோ ஆப்ஷன் வந்து 4th ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. A particle of mass m is situated at the center of a spherical shell of same mass and radius a அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஓகேவா? சரிப்பா. The magnitude of the gravitational potential at a point situated at a by 2 distance from the center will be. அப்படினா ஒரு particle of mass m இருக்கு. அது வந்து எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க? At the center of a spherical shell of same mass of radius a ன்னு சொல்லிட்டாங்க. Magnitude of gravitational potential at a by 2 distanceல நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி. இப்போ கண்டுபிடிக்கலாம் பாருங்க. நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்துருக்கீங்க. இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு வந்து மாஸ் எவ்வளவு? கேபிட்டல் M, ரேடியஸ் வந்து A ன்னு எடுத்துட்டோம். கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து என்ன பண்றோம்னா இந்த சென்டர்ல வந்து சேம் மாஸ் வந்து பிளேஸ் பண்றோம். சேம் மாஸ் பிளேஸ் பண்றோம். அப்படி பிளேஸ் பண்ணா இப்போ வந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். இந்த பாயிண்ட்ல வந்து பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கும்? இந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வந்து A by 2 டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஒரு பாடி பிளேஸ் பண்ணிருக்கேன். இது M1 பாடி எடுத்துங்க. இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுடைய மாஸ் வந்து M2 ன்னு எடுத்துங்க. அப்ப இந்த பாயிண்ட் P ல பொட்டன்ஷியல் வேணும் அப்படின்னா நம்ம பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் ஃபாலோ பண்ணணும். பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P ஈக்குவல் சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டியூ டு இண்டிவிஜுவல் மாசஸ். அப்ப ஃபர்ஸ்ட் மாஸ்னால பொட்டன்ஷியல் பிளஸ் செகண்ட் மாஸ்னால பொட்டன்ஷியல் ரெண்டுமே போடணும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? சோ புரிஞ்சுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம்ப்பா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மாஸ்னால பொட்டன்ஷியல் எவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் மாஸ் பாயிண்ட் மாஸ் இருக்குல்ல, இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? ஸ்மால் r டிஸ்டன்ஸ். அப்போ மைனஸ் gm டிவைடட் பை அந்த ஸ்மால் r வந்து a by 2 போட்டுக்கலாமா? அப்ப a by 2 போட்டுக்கங்க. அடுத்து பிளஸ் போட்டு இந்த v2ன்றது இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்னால பொட்டன்ஷியல். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பொட்டன்ஷியல் டியூ டு, அதாவது பொட்டன்ஷியல் இன்சைட் தி ஸ்பெரிக்கல் ஸ்பியர் வந்து கான்ஸ்டன்ட், தட் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் ஆன் தி சர்ஃபேஸ் தெரியும் இல்லையா? அப்போ இந்த m2 மாஸ் செகண்ட் மாஸ் இருக்குல்ல, அந்த மாஸ்னால இன்சைட் தி ஸ்பியர் வந்து பொட்டன்ஷியல் என்ன வரும்னா is equal to on the surface வரும். அது எவ்வளவு வரும்? மைனஸ் gm divided by r வந்து a ன்னு போட்டுக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்போ இந்த 2 வந்து மேல போயிருமா? அப்ப என்ன வருது? மைனஸ் 2 gm divided by a மைனஸ் இது ஒரு gm by a. அப்ப என்ன வருது பாருங்க, ஆன்சர் மைனஸ் 3 gm by a ன்னு வந்துருக்கு. ஓகேங்களா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, இங்க மேக்னிட்யூட் ஆஃப் தி பொட்டன்ஷியல் அப்படின்னா மாடுலஸ் வேல்யூ வேணும்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ மாடுலஸ் எடுத்தா என்ன ஆயிரும்? பாசிட்டிவ்ல வந்துருமா? சோ அப்போ numerical value of the gravitational potential என்ன வருது? 3 times of gm divided by a அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருப்பா. சோ இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. A body of mass m is placed on earth's surface which is taken from the earth's surface to a height of 3r. The change in gravitational potential is energy dash.
போன சம்ல நம்ம பார்த்திருந்தோம் 2r ஹைட் கொண்டு போறோம். ஆனா இங்க எவ்வளவு ஹைட் கொண்டு போறோம்? 3r ஹைட் கொண்டு போறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அப்படின்னா வந்து இது எர்த்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பாடி சர்ஃபேஸ்ல இருந்துச்சு. அப்ப இனிஷியல் டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் ஆர் போட்டுக்கலாம். ஃபைனலா எவ்வளவு ஹைட் கொண்டு போறீங்க? 3r ஹைட் கொண்டு போறீங்க. அப்படின்னா ஃபைனல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு வந்திருக்கும்? இந்த r2 = r + h போட்டோம்னா இது ஒரு 3r + இது ஒரு r போடணும். கரெக்ட்டுங்களா? அப்போ 4r னு வந்திருக்கும்பா. இப்போ நம்ம சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் gm × m டிவைடட் பை 4r போடுங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் 4r மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் gmm by r னு போட்டுக்கலாம். இப்போ இந்த gmm by r காமனா எடுத்துங்க. gmm by r காமனா எடுத்தாச்சா? இங்க -1/4 இருக்கு. இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். +1 னு வந்துருது. அப்ப இது போட்டுனா 3/4 வருது. இந்த gm வேல்யூ வந்து gr² னு போட்டுக்கலாம். அப்போ mgr² டிவைடட் பை r இன்டு 3/4 னு வந்துருதா? இப்போ இந்த ஸ்கொயர் r கேன்சல் பண்ணிருங்க. அப்போ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு வந்திருக்கு? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு வந்திருக்கு? 3/4 டைம்ஸ் ஆஃப் mgr அப்படின்னு கிடைச்சிருக்கு. சோ இந்த ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லலாம்? ஆப்ஷன் சி கரெக்ட்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பேர்ல பாருங்க. escape speed la question கேட்டிருக்காங்க. The ratio of escape velocity at earth to the escape velocity at a planet whose radius and mean density are twice as that of earth னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ வந்து escape velocity உடைய ரேஷியோல கேட்டிருக்காங்கப்பா. ஆனா என்ன கேட்டிருக்காங்க? escape velocity வந்து escape velocity of earth to escape velocity of planet கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு escape velocity ஃபார்முலா தெரியணும். என்ன ஃபார்முலா? 2gm divided by r அப்படி நமக்கு தெரியும். ஆனா இங்க வந்து ஆப்ஷன் வந்து எப்படி கொடுத்திருக்காங்க? டென்சிட்டில கொடுத்திருக்காங்க. அப்போ மாஸ் வந்து டென்சிட்டில மாத்தணும். உங்களுக்கு டென்சிட்டி ஈக்குவல் மாஸ் பை வால்யூம் தெரியும் இல்லையா? அப்போ மாஸ் ஈக்குவல் டென்சிட்டி இன்டு வால்யூம் போட்டீங்கன்னா அப்போ மாஸ் ஈக்குவல் டென்சிட்டி இன்டு வால்யூம் பிளேஸ்ல 4/3 πr³ அப்படின்னு போட்டுக்கோங்கப்பா. இப்படின்னு எழுதியாச்சு. இப்போ வந்து இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த எஸ்கேப் வெலாசிட்டி பிளேஸ்ல. அப்போ இந்த எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார்முலால என்ன வரும் சொல்லுங்க? √2 × g × மாஸ் வந்து டென்சிட்டி இன்டு 4/3 πr³ டிவைட் பை r னு போட்டுக்கலாமா? அப்படி போட்டுட்டீங்கன்னா என்ன வரும்? இந்த கியூபோ இந்த r கேன்சல் பண்ணா இங்க r² னு வந்துரும். கரெக்ட்டா? அப்படினா எஸ்கேப் வெலாசிட்டிக்கு வந்து இந்த 2 இந்த g இந்த 4/3 π எல்லாம் கான்ஸ்டன்ட். அப்படினா √ρ × r² அப்படின்னு வந்திருக்கும். கரெக்ட்டா? சரி இப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த r² ரூட்ல இருந்து வெளிய எடுத்துட்டா என்ன வந்திருக்கும் பாருங்க. இந்த r² ரூட்ல இருந்து வெளிய எடுத்துட்டா என்ன வந்திருக்கும்? அப்ப எஸ்கேப் வெலாசிட்டி = r√density. இது ப்ரொபோர்ஷனல்ல எழுதணும். சரி. ஏன்னா 2g எல்லாம் கான்ஸ்டன்ட்ல எடுத்துக்கணும். கரெக்ட்டுங்களா உங்களுக்கு? புரியுதுப்பா உங்களுக்கு? சரி. இப்போ வந்து இப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த் பை எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் பிளானட் போட்டோம்னா என்ன பண்ணுவாங்க? அப்ப ரேஷியோ ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் தி எர்த் பை ரேடியஸ் ஆஃப் பிளானட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி. அப்ப டென்சிட்டி ஆஃப் தி பிளானட் டென்சிட்டி ஆஃப் தி எர்த் பை டென்சிட்டி ஆஃப் தி பிளானட் அப்படின்னு போட்டுக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ என்னென்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ ரேடியஸ் அண்ட் மீன் டென்சிட்டி ஆர் டுவைஸ் as that of earth. அப்படினா ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் பை ரேடியஸ் ஆஃப் தி எர்த் ஈக்குவல் என்ன வரணும்? ஏன்னா ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் வந்து டுவைஸ் that of earth னு சொல்லிட்டாங்க. அப்ப 2 னு போட்டுங்க. அதே மாதிரி டென்சிட்டி ஆஃப் தி பிளானட் பை டென்சிட்டி ஆஃப் தி எர்த் ஈக்குவல் டு 2 னு போடுங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணா என்ன வருது பாருங்க. இது பிளானட் பா. இப்போ சப்ஸ்டிட் பண்ணா என்ன வந்திருக்கு பாருங்க. இதுக்கு வந்து இங்க பிளானட் போடணும். அப்ப ரேடியஸ் ஆஃப் எர்த் பை ரேடியஸ் ஆஃப் பிளானட் வந்து 1/2 போடுங்க. ரூட் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் எர்த் பை ரேடியஸ் ஆஃப் பிளானட் 1/2. ஏன்னா இங்க பிளானட் பை எர்த் போட்டுருக்கேன். இங்க எர்த் பை பிளானட் இருக்கு. சோ அப்ப ஆன்சர் என்ன வரும்? 1/2 கரெக்ட்டா? சோ அப்ப 1/2 ரூட் என்ன வருது? 1:2√2. சோ ஆன்சர் எதுப்பா கரெக்ட்? 1:2 கரெக்ட்டா? அப்ப ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகேப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A black hole is an object whose gravitational field சொல்லிருக்காங்க பாருங்க. is so strong that even light cannot escape from it. To what approximate radius would earth அப்படினு சொல்லிருக்காங்க. அதாவது ஒரு black hole is an object whose gravitational field எப்படி இருக்குன்னா even light also cannot escape from it அப்படினு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? To what approximate radius would earth அதாவது mass 5.98 × 10^24 kg have to be compressed to be a black hole அப்படினு சொல்லிருக்காங்க. அதாவது எர்த் வந்து எவ்வளவு ரேடியஸ்க்கு நம்ம கம்ப்ரஸ் பண்ணிட்டோம்னா அந்த எர்த் வந்து பிளாக் ஹோலா ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பிளாக் ஹோல் என்னது? அந்த பிளாக் ஹோல் வந்து என்ன பண்ணும்னா ஈவன் லைட்டை கூட அட்ராக்ட் பண்ணிக்கும். லைட் கூட எஸ்கேப் பண்ண முடியாது இந்த பிளாக் ஹோல்ல இருந்து. சரிங்களா? அப்படின்னா பிளாக் ஹோலுக்கு எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாட் இஸ் தி எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் பிளாக் ஹோல்? பாத்தீங்கன்னா should be greater than
ஆர் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் லைட் இருக்கும். ஏன்னா லைட்டை கூட எஸ்கேப் பண்ண விடக்கூடாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரிப்பா. அப்ப வந்து எஸ்கேப் வெலாசிட்டி, இதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு வரணும். அப்ப எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு escape velocity equal to speed of light புரிஞ்சுங்களா? அது ஈக்குவல் என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் 2gm/r தெரியும் இல்லையா? சோ இந்த வேல்யூக்கு நம்ம c போடுவோம், ஸ்பீட் ஆஃப் லைட். அப்ப ஸ்பீட் ஆஃப் லைட் ஈக்குவல் என்ன வந்திருது? ஸ்கொயர் பண்ணிருங்க, 2gm/r வந்துருதா? அப்ப இத ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா ரேடியஸ் வந்து என்ன வந்துரும்? 2gm/c² வந்துருதுப்பா. இப்போ நம்ம எல்லா வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ரேடியஸ் கிடைக்கும். ஓகே, சப்ஸ்டிட் பண்ணா என்ன வருது பாருங்க. 2 into g வந்து 6.67 into 10 power minus 11. m மாஸ் எவ்வளவு கொடுத்தாங்க? 5.98 into 10 power 24 கொடுத்திருக்காங்க. டிவைடட் பை c வந்து எவ்வளவு? ஸ்பீட் ஆஃப் லைட் 3 into 10 power 8. so 3 into 10 power 8 ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. இது எல்லாமே சிம்பிளை பண்ணுங்க. இது மொத்தமா சிம்பிளை பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா approximately 10 power minus 2 மீட்டர் கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்ப எந்த ஆப்ஷன் வரும் பாருங்கப்பா? ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணணும். இது சிம்பிளை பண்ணா இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The radius of a planet is twice the radius of Earth. Both have almost equal average mass density. Vp and Ve are escape velocities of the planet and the Earth respectively. Then in the relation கேட்டிருக்காங்க. இப்போ வந்து எஸ்கேப் வெலாசிட்டிக்கு நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டில ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறேன். 2gm/r தான் எஸ்கேப் வெலாசிட்டி. ரூட்ல போட்டா மாஸ் என்ன பார்த்தோம்? டென்சிட்டி இன்டு வால்யூம் 4/3 πr³ சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கு இல்லையா? இதை வந்து இந்த மாஸ் பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணணும். பண்ணீங்கன்னா இப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 into g into மாஸ் வந்து டென்சிட்டி இன்டு 4/3 πr³ வந்துட்டு பை ஆர்னு போட்டுடுறோம். இந்த கியூபும் ஆர்னு ஆன்சர் பண்ணா இங்க r² வரும். இங்க ஆவரேஜ் மீன் டென்சிட்டி ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. அப்ப என்னென்ன கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம்? இந்த டென்சிட்டி கான்ஸ்டன்ட் 4/3 π கான்ஸ்டன்ட், g கான்ஸ்டன்ட், 2 கான்ஸ்டன்ட், எவ்ரிதிங் கான்ஸ்டன்ட். அப்படின்னா r மட்டும் தான் டிஃபரண்ட். அப்ப எஸ்கேப் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரூட் ஆஃப் r² வருதா? அப்ப எஸ்கேப் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r. எஸ்கேப் வெலாசிட்டி என்ன வருது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r னு வந்துருச்சு. ஓகேவா? சரி, இப்போ நாம என்ன பண்ணலாம்னா இங்க இன்னைக்கு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் தி எர்த். அப்போ ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் இஸ் ட்வைஸ் தி ரேடியஸ் ஆஃப் தி எர்த்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் தி எர்த் பை எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் தி பிளானட் வேணும்னா தட் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் தி எர்த் பை ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் பண்ணணும். ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் பிளேஸ்ல என்ன பண்ணணும்? ட்வைஸ் தி ரேடியஸ் ஆஃப் தி எர்த்னு போட்டீங்கன்னா இது கேன்சல் ஆயிட்டு 1/2 வருதா? அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் தி எர்த் பை எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் பிளானட் இஸ் ஈக்குவல் டு 1/2. அப்போ 2 இந்த பக்கம் வந்துருச்சு. என்ன ஆகும் உங்களுக்கு? எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் பிளானட் ஈக்குவல் டு ட்வைஸ் தி எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த்னு கிடைச்சிருக்குப்பா. சோ அப்ப எந்த ஆன்சர் பா கரெக்ட் பாருங்க. 40th क्वेश्चनக்கு escape velocity of planet is twice the escape velocity of earth அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம் பாருங்க. A particle of mass m is kept at rest at a height 3r from the surface of earth where r is the radius of the earth and m is the mass of the earth. The minimum speed with which it should be projected so that it does not return back அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து 3r ஹைட், r ரேடியஸ் ஆஃப் 3r ஹைட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்பீட் வேணும்னு கேட்டிருக்காங்கப்பா. எஸ்கேப் ஆயிரணும். ஓகேவா? அப்படின்னா இதுதான் எர்த்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இந்த ரேடியஸ் வந்து r எடுத்துக்கலாம். இப்போ ஹைட் வந்து h is equal to 3r ஹைட்ல இருந்து இங்க ஆப்ஜெக்ட ப்ரொஜெக்ட் பண்ணனும். இது ப்ரொஜெக்ட் பண்ணா எஸ்கேப் ஆயிரணும். அப்படின்னா இந்த எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளவுன்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஹைட் சர்டன் ஹைட் இருக்கு, அது 0.1 ன்னு எடுத்துங்க. கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு, அது 0.2 ன்னு எடுத்துக்கங்கப்பா. கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ்ல இன்டராக்ஷன் இருக்காது, வெலாசிட்டியும் 0 இருக்கும். அப்ப கைனடிக் எனர்ஜி 0, இன்டராக்ஷன் இல்லாதனால அந்த கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ் போகும்போது இங்க எனர்ஜி வந்து 0 ன்னு எடுத்துக்கலாம். எனர்ஜி 0. ஆனா 0.1ல என்னென்ன எனர்ஜி இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும். So according to conservation of energy, energy at 0.1 must be equal to energy at 0.2. Energy at 0.2ன்றது இங்க கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ் அங்க 0. ஏன்னா இங்க 0.1ல நம்ம மினிமம் வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் பண்றதுனால 0.2 போகும்போது வெலாசிட்டி 0 வந்துரும். So energy at this height, certain height இருக்குல்ல, இங்க என்னென்ன எனர்ஜி இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் பிளஸ் கைனடிக் எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் g m1 into m2 divided by r. r என்றது என்னது? டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி எர்த் போடணும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் r equal to capital R plus h ன்னு போடலாமா? அப்ப ஸ்மால் r equal to என்ன வரும்? capital R plus h வந்து 3r வருது. அப்ப ரெண்டுத்தையும் கூட்டி என்ன வருது? 4r ன்னு கிடைக்குது. சோ உங்களுக்கு இது 4r ன்னு கிடைச்சிருச்சு. புரிஞ்சப்ப உங்களுக்கு? சோ அப்ப இது 4r ன்னு போடுங்க. பிளஸ் கைனடிக் எனர்ஜி வந்து half mv².
that is equal to 0 போட்டுங்க. இப்போ minus gmm by 4r right side கொண்டு போயிருங்க. அப்போ half m v square is equal என்ன வருது gmm by 4r வருதா. இதுல m கேன்சல் பண்ணிடலாமா. அப்ப இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணா இங்க 2 வந்துருதுங்களா. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எஸ்கேப் வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. இங்க ஒரு r ஒன்னு இருக்கு பாருங்க, அந்த ஒரு r இருக்குங்க. அப்ப வந்து எஸ்கேப் வெலாசிட்டி equal to root of gm by 2r வந்துருதா. சாரி, இங்க 2 இங்க மேல வராது, gm by 2r வந்துருக்கு. அப்ப இந்த ரூட்டை தான் 1/2 போட்டுக்கலாம். அப்படின்னா இந்த எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளவு வந்திருக்கு ஆன்சர் பாருங்க, gm by 2r ஸ்கொயர் ரூட் அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு. ஓகேவா. சரிப்பா, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन 42 question பாருங்க. A particle of mass m is thrown upwards from the surface of the earth with a velocity u. The mass and the radius of the earth are respectively m and r. G is gravitational constant and small g is acceleration due to gravity on the surface of the earth. The minimum velocity of u so that the particle does not return back அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அப்படின்னா நீங்க ஒரு மாஸ் வந்து எங்க இருந்து த்ரோ பண்றோம் நம்ம, from the surface of the earth. அப்படின்னா வந்து surface of the earthல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணா திருப்பி ரிட்டர்ன் வரக்கூடாதுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா எடுக்கணும், எஸ்கேப் வெலாசிட்டி எடுக்கணும். எஸ்கேப் வெலாசிட்டி என்ன ஃபார்முலா, root of 2gm by r from the earth surface. இது டைரக்ட் ஃபார்முலா. சோ அதனால இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன எடுத்துக்கலாம், root of 2gm by r அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The earth is assumed to be a sphere of radius capital R. A platform is arranged at a height r from the surface of the earth. The escape velocity of a body from this platform is Fv, where v is the escape velocity from the surface of the earth. The value of f னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஜெனரலா எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ஒரு சர்டன் ஹைட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணா அதுக்கு என்ன ஃபார்முலா, root of 2gm by r னு தெரியல, ஸ்மால் r. இந்த ஸ்மால் r எவ்வளவு போடணும் நம்ம, ஸ்மால் r equal to r plus h னு போட்டோம்னா ஹைட் வந்து கேபிட்டல் r ஹைட்ல இருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். அப்ப r is equal to இந்த r plus h வந்து r போட்டா r equal to 2r வந்துருதா. சோ அப்ப வந்து root of 2gm divided by small r பிளேஸ்ல 2r போட்டுருங்க அப்படின்னு பண்ணிட்டீங்க. கரெக்ட்டுங்களா அது. சரி, இப்போ நாம என்ன பண்ணலாம்னா ஆல்ரெடி எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கிற எஸ்கேப் வெலாசிட்டி தான் இந்த root of 2gm by r அப்படின்னு வருது. அப்போ 1/√2 into v ன்னு போட்டுக்கலாமா. எஸ்கேப் வெலாசிட்டி equal to 1/√2 into s. இந்த v என்றது எஸ்கேப் வெலாசிட்டி அந்த சர்ஃபேஸ், இது வந்து சர்டன் ஹைட். அப்படின்னா இங்க கொடுத்த ஈக்குவேஷன்ல f into v சொல்லியிருக்காங்க. அப்ப f into v பிளேஸ்ல f பிளேஸ்ல என்னப்பா இருக்கு, 1/√2 இருக்கு. சோ ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க, 1/√2 is the correct answer. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. With what velocity should a particle be projected so that its height becomes equal to radius of the earth? ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளவு வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் பண்ணா height equal to radius of the earth வரும்னு கேட்டிருக்காங்க क्वेश्चन. அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட வந்து இங்க இருந்து ஒரு u ஸ்பீட்ல சர்ஃபேஸ்ல வந்து u ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றோம். இது மேக்ஸிமம் ஹைட் எவ்வளவு ரீச் ஆயிருக்கும், h is equal to r வந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மேக்ஸிமம் ஹைட் 0.2 ன்னு எடுத்துங்க. இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும், கைனடிக் எனர்ஜி 0 இருக்கும். 0.1 வந்து எர்த் சர்ஃபேஸ்ல எடுத்துங்க. இங்க வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும். So according to conservation of energy எடுத்தீங்கன்னா எனர்ஜி at 0.1 on the surface equal to energy at 0.2 at height எடுத்துக்கலாம். இப்போ 0.1ல சர்ஃபேஸ்ல என்னென்ன இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் -gmm by r ன்னு இருக்கு, பிளஸ் கைனடிக் எனர்ஜி half m v ஸ்கொயர் ன்னு போட்டுங்க. 0.2ல பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் இருக்கும், எவ்வளவு இருக்கும், -gmm by டிஸ்டன்ஸ் 2r போட்டுக்கலாமா. ஏன்னா ஹைட் வந்து கேபிட்டல் R, அப்ப டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு போடலாம், சென்டர் ஆஃப் தி எர்த்ல இருந்து டிஸ்டன்ஸ் வந்து r plus h வந்து r போட்டா 2r வந்துருக்கு. கரெக்ட்டா. அப்ப 2r போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்மால் m இப்போதைக்கு கேன்சல் பண்ணிக்கங்க. அப்ப v ஸ்கொயர் by 2 is equal என்ன வந்துரும், இந்த -gm by r ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்ப ஆல்ரெடி -gm by 2r இருக்கா, plus gm by r ன்னு வந்துருது. அப்ப இங்க பாருங்க இது gm by r, இது -1/2 gm by r. அப்ப என்ன வரும், gm by 2r ன்னு வந்துருது. equal to v square by 2 ன்னு வந்துருது. கரெக்ட்டா. சரிப்பா. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த 2 கேன்சல் பண்ணிட்டு இருக்கோம்னா அப்ப v equal என்ன வரும், root of gm by r. அப்படின்னா v equal to root of gm by r வெலாசிட்டில நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணா எவ்வளவு ஹைட் போகும்னு சொல்லுங்கப்பா. ஹைட் எவ்வளவு போகும்னா equal to radius of the earth height போகும். அப்படின்னா root of gm by r is the correct answer அப்படின்னு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. For a planet having mass equal to mass of the earth but radius is 1/4 of a radius of the earth ன்னு சொல்றாங்க. The escape velocity for this planet கேட்டிருக்காங்க. ஒரு பிளானட் இருக்கு, அந்த பிளானட்டுடைய மாஸ் வந்து ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி எர்த்னே இருக்கு. ஆனா ரேடியஸ் மட்டும் எப்படி இருக்கு, 1/4 ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் தி எர்த். அப்போ என்ன பண்ணலாம், அது மாஸ் ஆஃப் தி பிளானட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி எர்த், ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் தி எர்த் இருக்கு. இப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் தி பிளானட் எர்த்துக்கு வந்து என்னது, root of 2gm by r ன்னு போட்டுக்கலாம். கரெக்ட்டா.
எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் பிளானட் கேட்டிருக்காங்க. அது என்ன வரும்? ரூட் ஆஃப் 2gm பை ரேடியஸ் வந்து r/4 வருது. சோ இந்த 4 வந்து நம்ம அப் எடுத்துட்டு போயிடலாம். இந்த ரூட் ஆஃப் 2gm பை r இருக்குல்ல, இந்த எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த். அப்ப எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் தி பிளானட் ஈக்குவல் டு எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் தி எர்த் டிவைட் பை √4. அப்ப √4 என்ன போகும்? 2. அப்ப எஸ்கேப் வெலாசிட்டி பை 2 னு போட்டுக்கலாமா? ஓகே, இது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அப்படின்னா இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் வரும்? சாரி, இந்த 4 மேல போயிருச்சுனா இன்டு √4 வந்திருக்கும். இங்க இன்டு √4 வந்திருக்கும். அப்ப மேல இன்டு √2 வந்துரும். இன்டு 2 னு வந்துரும். இந்த 4 மேல தான போகுது. அப்ப இன்டு 2. அப்ப எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் தி பிளானட் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் தி எர்த். எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் தி எர்த் எவ்வளவு? 11.2 km/s ன்னு தெரியும் உங்களுக்கு. அப்ப 2 into 11.2 எவ்வளவுப்பா? 22.4 km/s. சோ ஆன்சர் என்ன சொல்லிரலாம் அதுக்கு? 22.4 km/s is the correct answer. அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகேப்பா.